தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கூடிய அற்புதர் அந்தோணியார் நாள். அன்றைய பாதுகாப்பிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைந்திருக்க, வாழ்வில் தீமைகள் அனைத்தும் போக, தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைய இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். இன்றைக்கு இறை வார்த்தை திருப்பாடல் 121 7 மற்றும் 8 வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 121 7 மற்றும் 8. ஆண்டவர் எல்லா தீங்கின்றும் உங்களை காப்பாராக. இந்த காலை வேளையிலே ஆராதனையில் இருக்கிற பிள்ளைகளே, இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, அன்பர்களே, ஆண்டவர் எல்லா வேதனையிலும் தீங்கிலும் இருந்து உங்களை காப்பாராக. என்ன வேணால் தீங்கா இருக்கலாம், எதுவாக தீங்காக இருந்தாலும் நான் அவரை இறுக பிடித்துக் கொள்வதால் தீங்கிலிருந்து அவர் என்னை காக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலே அன்பர்களே, இந்த காணொளி மூலமாய் இந்த ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்வதால், இந்த ஆண்டவரோடு இறுகி இருப்பதால் அவர் அந்த தீமைகள் இருந்தெல்லாம் உங்களை காத்து கொள்கிறார், உங்களை விடுவிக்கிறார். என்றால் உங்கள் கரம் ஆண்டவரில் இருக்கிறது. நீங்கள் ஒரு கரத்திலே அவரை பிடித்து கொண்டு பயணிக்கிறீர்கள் அந்த உலகத்தில். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நடக்கும் பொழுது, கரங்கள் அவரோடு இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், தொடர்ந்து வாசிக்கிறேன். எல்லா தீங்கினின்றும் ஆண்டவர் உங்களை காத்திடுவார், அவர் உங்கள் உயிரை காத்தருள்வார். நீங்கள் புறப்படுவதையும், ப்ரேயர் முடிச்சு நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அந்த இடத்துல இன்றைக்கு என்ன சிந்தனை உங்களை வாழ்வில் இருக்கிறதோ அதிலிருந்து, எதெல்லாம் மாறணும் என்று மாற்றத்தை நோக்கி நீங்கள் முன்னெடுக்கிறீர்களோ அதிலிருந்து, நீங்கள் புறப்படுவதையும் திரும்ப வருவதையும் இப்பொழுதும் என்றென்றும் பாதுகாப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய தூதர்கள், அவர்கள் எல்லா நிலையிலுமே அவர்கள் இருப்பார்கள். அன்பர்களே, இந்த ஆராதனை சொல்லுகிறேன், அவர் நற்கருணை ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தில் சொல்லுகிறேன், அவர் உங்களை பாதுகாக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாப்பிலே நம்ம இருப்போம், அவர் அரவணைப்பிலே ஆசீர்வாதத்திலே நம்ம இருப்போம், அவர் கிருபையால் நம்ம வாழ்வோம், அவர் அபிஷேகத்தில் ஆசீர்வாதத்தால் நாம் வாழ்வோம், அவர் பெயரால் நலன்களால் நான் நிரப்பப்படுவோம். அன்பர்களே, நலன்களால் நான் நிரப்பப்படுவோம். இந்த காலை ஆராதனை ஒப்பு கொடுத்து அப்பா மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பேய் பிசாசு தொல்லைகள் கட்டுகள் இருப்பதாக உணர்கிற பிள்ளைகள், தீமை இருக்கிறது, பேய் பிசாசு இருப்பது போல உணர்கிறேன், வீட்டில் நல்லது நடக்கலை, குடும்பத்தில் சமாதானமின்மை அதிகமாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறது, சில நேரங்களை என்னால் கோபத்துக்கு அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல என்ற பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வைத்து, அவர்களுடைய கஷ்டங்கள் பாரங்களெல்லாம் வைத்து துதிக்கிறோம். அப்பா ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா. ஆமென். பிரியமான அன்பு உறவுகளை, ஆண்டவரை துதிக்கிற வேளையில் இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5 மற்றும் 10வது அதிகாரம் 12-14 வரை இறை வார்த்தையில் ஆண்டவர் தூதர்களை பற்றி பேசுகிறார். யூதர்கள் நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, தூதர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் தூதர்கள் உண்டு. அவர்களின் கருத்துப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் ஒரு வானக தூதர் பொறுப்பாளராக இருக்கிறார் என்று நம்பினார்கள். எனவே இயேசு அந்த காலகட்டத்தில் அவர்கள் சிந்தனையோடு காவல் தூதர்களை பற்றி பேசுகிறார். இந்த குழந்தையினுடைய தூதர்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்று. அவர்களே, நான் ஒரு 4 நாட்கள் முன்பாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். என் பங்கில் ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையை மந்திரிப்பதற்காக என்னை அழைத்தார்கள். பள்ளிக்கு செல்லுகிற சிறுமி. அந்த பிள்ளையை ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் சொன்னேன், உனக்குள்ள ஒரு தூதர் இருக்கிறார், ஒரு கார்டியன் ஏஞ்சல் உன் கூட இருக்கிறார். நீ பிரச்சனைன்னு வரும்பொழுது நீ ஏஞ்சல்கிட்ட கேளு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கித்தான் கேளு, அவர்கள் உனக்காக ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார்கள். அதான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, இவர்கள் விண்ணக தூதர் என் முன்பாக இருக்கிறார்கள். இவர்கள் விண்ணக தூதர்கள் என் முன் எப்பொழுதும் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தூதர் நமக்காக இருக்கிறார்கள், அவர் நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த குழந்தைகிட்ட, உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் நீ காவல்துறையிட்ட சொல்லு, அவங்க உனக்காக போய் வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர் சொல்லிக் கொடுங்க. கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர் சொல்லிக் கொடுங்க. கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர் வேணும்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள், இந்த ப்ரேயரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர் சொல்லிக் கொடுங்க. தமிழ்லையோ ஆங்கிலத்திலோ சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க. தூதர்கள் 2 வகையான பணி செய்கிறார்கள். ஒன்று, தூதர்கள் நம்மை பாதுகாக்கிற பணி ஆண்டவர் பெயரில் அவர்கள் செய்கிறார்கள், ஆண்டவரிடம் பெற்று தருகிறார்கள். திருப்பாடல்
91:11 நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி உங்கள் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். நீங்க போற இடத்தெல்லாம் தூதர்கள் வருவாங்க, அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களை பாதுகாக்கிறார்கள் தூதர்கள். இந்த நாளில் இந்த ஆராதனையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் உங்களுக்கு தூதர்களை அனுப்புகிறார். அவர் உங்களை பாதுகாப்பார்கள். மீண்டும் சொல்றேன், பாருக் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வார்த்தை, என் தூதர்கள் உங்களோடு இருக்கிறார், அவரோ உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார், அவர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார் சொல்றார். ஆண்டவர் தூதர் உங்களுக்காக நின்று உங்களுக்காக சண்டையிடுவார், அவர் உங்களுக்காக போர் புரிவார், அவர் உங்களை வென்றெடுப்பார். கடவுளே தூதர்கள் வழியா வருவார். எனவே அடுத்து இறைவார்த்தை தருகிற விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வார்த்தை, வழியில் உன்னை பாதுகாக்க உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். இந்த ஆராதனை பார்த்துட்டு போற பிள்ளைங்களே, ஜெபமாலை ஜெபிச்சுட்டு போற பிள்ளைங்களே, திருப்பலியில ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்களை பாதுகாக்கும்படி. ஏன்னா வழியில யார் வருவான்னு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். என்ன இக்கட்டுகள் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். எனவே உங்களை பாதுகாக்கும்படி அவர் அவருடைய தூதர்கள் கட்டளையிடுவார், அவர்கள் வந்து உங்களை பாதுகாப்பார்கள். எனவே தூதர்கள் பாதுகாக்கிற பணியில் இருக்கிறார்கள். இரண்டாவது, தூதர்கள் பரிந்து பேசுகிற பணியில் இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு நற்செய்தி தான் சான்று. மத்திய நற்செய்தி 10வது வார்த்தை, குழந்தைகள்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களை நடத்துங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் விண்ணக தந்தையின் முன் அவர்கள் எப்பொழுதும் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய தூதர்கள் என் முன்பாக இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற பணியை அந்த தூதர்கள் செய்கிறார்கள், நமக்காக ஜெபிக்கிறாங்க. எனவே உங்கள் தூதர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ தூதர்கிட்ட கேளுங்க, அவங்க பெற்று தருவாங்க. அவனு சொல்லுவாங்க, பொதுவாக யாராவது உங்களுக்கு ரொம்ப துன்புறுத்துறாங்க, உங்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் இருப்பார், கார்டியன் ஏஞ்சல் இருப்பார். உங்களுக்கு ஒரு காவல் தூதர் இருப்பார் இல்லைங்களா? நீங்கள் உங்கள் காவல் தூதர்கிட்ட சொல்லலாமா, நீ போய் அந்த காவல் தூதர்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி அவன் என்னை ரொம்ப துன்புறுத்துறான், ஆண்டவர் பெயரால் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லு. அந்த கார்டியன் ஏஞ்சல் அவருக்கு சொல்லி தருவார். தூதர்கள் அப்படி நம்மை பாதுகாக்கிறார்கள், நமக்காக இறைவனிடம் பரிந்துரைக்கிறார்கள். தூதர்களோடு ஆசீர்வாதம் பெற அப்பா நன்றி இப்போ கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் இது ஜெபிக்கிறேன். நற்கருணை ஆண்டவரை நீ விடுதலை தரும்படியாய், அப்பா அமது பெயரால் வாழும்படியாய், ஆண்டவர் உமது பெயரில் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், அப்பா அமது பெயரில் வல்லமை காணும்படியாக ஒவ்வொருக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இதோ இறைவன் ஜெபிங்க. இதோ ஆண்டவர், இதோ ஆசீர்வாதம், இதோ வல்லமை, இது அபிஷேகம், இது ஆசீர்வாத நேரம், இது கிருபையின் நேரம், உங்கள் மீட்பின் நேரம், இது ஆண்டவர் உங்களை தொடுகிற அற்புதமான நேரம். அப்பா நன்றி ஆண்டவரே. நற்கருணை ராஜா நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஜெபிங்க ஜெபிங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்வியல் போராட்டங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனதை வாட்டுகிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க. நீங்கள் சந்திக்கிற இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வல்லமையான இறைவன் நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒப்பு கொடுக்கிறேன். ஃபாதர் எனக்காக இதுக்காக ஜெபிங்க. ஃபாதர் இதுக்காக என் பரிந்துரைக்கும்படியாய், ஆண்டவருடைய காவல் தூதர் எனக்காக பரிந்துரைக்கும்படியாய் ஜெபிங்கள் என்று என்னவெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையான இறைக்கிற உங்கள் விண்ணப்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்து திருப்பேரிலே அபிஷேகமாய் வாழ்வாய் என் மகளே மகனே. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.